Hello everyone, welcome to day number 1 challenge. சரிங்களா? So next வரப்போற 140 நாளுமே நமக்கு ஒரு சேலஞ்சா தான் இருக்க போகுது. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா day number 1 கான சேலஞ்ச். நீங்க இத நீங்க கம்ப்ளீட்டா பண்ணனும். சரிங்களா? அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க நடுவுல எங்கேயுமே கிவ் அப் பண்ண கூடாது. இன்னும் நீங்க கஷ்டப்பட்டு இந்த 4 to 5 months ஹார்ட் வர்க் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க நெக்ஸ்ட் உங்க லைஃப் டைம் கோல்ல பாதி அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? இல்ல அப்படினு சொன்னா நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இன்னொரு தடவை டிராப் எடுக்கிற நிலைமை கூட வரும். சோ அதனால ஃபர்ஸ்ட் டேல இருந்து சின்சியரா இருங்க, ஹார்ட் வர்க் பண்ணுங்க. பிசிக்ஸ்ல லெக்சர் நம்பர் 1 யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசனோட லெக்சர் நம்பர் 1 இதுவரைக்கும் பார்க்காதவங்க தயவு செய்து போயிட்டு அந்த லெக்சர் நம்பர் 1 பாருங்க. சார் நான் லெக்சர் 1 பார்த்துட்டேன், நான் என்ன பண்றது? லெக்சர் 1 முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆப்ல போயிட்டு அதுக்கான டிபிபி கிடைக்கும். ஆப்ல போனீங்கன்னா அந்த லெக்சர் ரிலேட்டடா உங்களுக்கு டிபிபி கிடைக்கும். சார் நான் அந்த டிபிபி முடிச்சுட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னா உங்களுக்கு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசனோட மாடியூல் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேவா? மாடியூல் நான் ப்ரொவைட் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் லெசன் தான மாடியூல் சொல்யூஷன் முதற்கொண்டு நான் யூடியூப்ல சின்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதை போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ டிபிபி கிடைக்க போது உங்களுக்கு டிபிபி எங்க கிடைக்கும்? நம்ம ஆப்ல கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணோன்னு உங்களுக்கு டிபிபி கிடைச்சிடும். மாடியூல் கிடைக்க போது அந்த மாடியூல் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், அதுல இருக்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? கெமிஸ்ட்ரிக்கு லெக்சர் 1 ஓகேவா? லெக்சர் 1 என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா some basic concepts of chemistry. Some basic concepts of chemistry. இதை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு மாடியூல் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அந்த மாடியூல்ல இருக்க கொஸ்டின்ஸ் ஓகேவா? ஆக்சுவலி நான் லெக்சர் நடத்துறப்ப மாடியூல் இருக்க எல்லா கொஸ்டின் கவர் பண்ணிக்கிட்டே தான் போறேன். ஓகேவா? கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் நான் மாடியூலும் நான் டீச் பண்ண டாபிக்கோட மாடியூலும் சரி பிவைக்யூவும் சரி ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இந்த கோர்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரி எங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்றோம். ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வராது, ஆர்கானிக் தான் வரப்போகுது அடுத்த 2 வாரத்துக்கு. ஓகேவா? ஸோ அதை பத்தி நீ கவலைப்படாத. உனக்கு வீடியோ கிடைக்கிறப்ப தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துக்கோ. ஃப்ரீ டைம் இருக்குன்னா நீ படிச்ச விஷயத்தை திரும்பி ரிவைஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குன்னா நீ நெக்ஸ்ட் லெக்சரை ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லைன்னா பயாலஜி எவ்வளோ சீக்கிரமும் உன்னால முடிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரமா முடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேலு ஓகேவா நம்ம கீழே டைம் ஸ்டாம்ப்ல சப்போஸ் நான் பிசிக்ஸ்ல ஏதாச்சும் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த ட்ரிக்ஸ் அதாவது உங்களுக்கு அந்த இடத்துல என்ன பிடிச்சிருந்துச்சு சரிங்களா, இந்த குறிப்பிட்ட ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சார் இது சூப்பரா சொன்னீங்களே சார், இது எங்களுக்கு தெரியாது, திடீர்னு வாவ் அப்படின்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சார் இல்ல புதுசா இருக்கு, இது நல்லா இருக்கே, எல்லாருக்கும் தெரியணும், அந்த மாதிரி ட்ரிக்ஸ் வீடியோல இருக்கு அப்படின்னு சொன்னா தயவு செய்து அதோட டைம் ஸ்டாம்ப் கொடுங்க. டைம் ஸ்டாம்ப் எப்படி கொடுக்கணும்னா இப்போ இந்த வீடியோல பாருங்க, அந்த வீடியோ பாஸ் பண்ணீங்கன்னா அந்த டைம் கிடைக்கும், எந்த டைம்ல நான் அதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் நோட் பண்ணுங்க. அந்த டைம் எந்த ஃபார்மேட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 1 minute 20 seconds 20 minutes 10 seconds வச்சுக்கோங்களேன். 1 semicolon sorry colon 20 10 seconds. ஓகேவா? இந்த ஃபார்மேட்ல அந்த ட்ரிக்ஸ் மட்டும் நீங்க டைம் ஸ்டாம்ப் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு வீடியோல என்ன பார்ட் பிடிச்சிருக்கு, மிஸ்டேக் ஏதாச்சும் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? ஏன்னா நீங்க மிஸ்டேக்கை கமெண்ட் பண்ணாதான் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை தப்பா படிக்காம இருப்பாங்க. ஓகேவா? வீடியோல மிஸ்டேக் இருக்கு, நீங்க வீடியோல மிஸ்டேக் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க, இந்த டைம்ல இந்த மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ தயவு செய்து உங்களுக்கு என்ன பார்ட் பிடிச்சிருக்கோ, அந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்கோ, அந்த ட்ரிக்ஸோட டைம் ஸ்டாம்ப் தயவு செய்து கொடுங்க. அப்புறமேலு இன்னைக்கு இந்த லெக்சர் இதெல்லாம் ஒர்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஒர்க் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமேல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நைட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணணும். அதாவது இன்னைக்கான ஒர்க்கை நான் முடிச்சுட்டேன். சரிங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபிசிக்ஸோட லெக்சர் நம்பர் 1 பாருங்க. டிபிபி நான் ஆப்ல ப்ரொவைட் பண்ணிடுவேன், மாடியூல் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
கெமிஸ்ட்ரிக்கு லெக்சர் நம்பர் 1 பாருங்க, அது வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன். ஓகேவா, எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் லெக்சரோட லிங்க் இருக்குது. ஸோ நான் கெமிஸ்ட்ரி டீச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அதுக்கான உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குற வச்சு தான் எத்தனை பேர் வந்து போய் பார்க்குறீங்க, ரெகுலராக இருக்கீங்க அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ ஃபீட்பேக் நீங்கள் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, டெலகிராமில் போயிட்டு இந்த சேனல், ஓகேவா, இல்லைன்னா இதோட டிஸ்கஷன் சேனல் இருக்கும், NEET A to K அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இது ஃபீட்பேக் கிராஷ் கோர்ஸோட ஃபீட்பேக்கான லிங்க் கொடுத்துருவேன். அந்த கிராஷ் கோர்ஸ் ஃபீட்பேக் லிங்க்ல நீங்க இந்த வீடியோக்கான ஃபீட்பேக் கொடுக்கணும். ஓகேவா, ஏன்னா நீங்க அப்படி கொடுக்குறப்ப தான் இந்த ஃபீட்பேக்ல நீங்க கொடுக்குறப்ப மட்டும்தான் நெக்ஸ்ட் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, நல்லா இருக்குன்னா சூப்பராக இருக்கு, எதனால நல்லா இருக்குது, இதுக்கு முன்னாடி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்க இன்னைக்கு என்னென்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு ப்ரூஃபாக இருக்கும். தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். ஈவினிங் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒர்க்கை முடிச்சிங்களா இல்லையான்ட்டு. தேங்க்யூ.